Hi friends, welcome to PJ's Kitchen. இன்னைக்கு ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். புடலங்காய் கூட்டு, ஹோட்டல் ஸ்டைல்ல புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். குக்கர்ல 1 கப் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு இது 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு இல்ல ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் புடலங்காவை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 புடலங்காய் எடுத்துர்க்கேன். காயில இருக்க அந்த வெள்ளையை சீவி எடுத்துறணும். இந்த மாதிரி சீவினீங்கன்னா காய் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். கத்தியை யூஸ் பண்ணியே சீவி எடுத்துறலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சீவறதால எவ்வளவு வேஸ்டா அது பாருங்க. கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா இந்த வெள்ளையா இருக்குதுலாம் அப்படியே வந்துரும். இதெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவறதால காய் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. சீவிட்டு காயில இருக்க முனையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டா கட் பண்ணிட்டு காயில இருக்க விதைகள்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறணும். இந்த மாதிரி கையை வச்சு எடுத்தீங்கனாலே வந்துரும். நெக்ஸ்ட் இத நீட்டா கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க காயை குக்கர்ல சேர்த்துறலாம். வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வச்சிரலாம். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய், 4 பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 5 பீஸ் மிளகு சேர்த்துக்கலாம். இல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காவை. தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க கூட்டுக்கு. 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. பிரஷர் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா காய் வெந்திருக்கு. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயும் பருப்பும் பாருங்க சூப்பரா வெந்திருச்சு. நெக்ஸ்ட் இத தாளிச்சிரலாம். கடாயில தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். தாளிச்சு வச்சிருக்கத கூட்டுல சேர்த்துறலாம். கூட்டுல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்டா கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். தேங்காய் சேர்த்திருக்கிறதுனால இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுவையான ஹோட்டல் ஸ்டைல்ல புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் என் ஸ்டைல்ல ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching.